வணக்கம் மக்களே. இறந்தவருக்கு அதிமுகவில் பதவி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையன் ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளை பறித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உயிரிழந்த ஒருவருக்கு பதவி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. கொங்கு மண்டலத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார தொடக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக மௌனம் காத்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுகவில் இருந்து விலகியவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று மனம் திறந்து பேசியுள்ளார். அதற்கு 10 நாட்கள் கெடு விதிச்சிருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசிய அடுத்த நாளே அவரோட கட்சி பதவிகளை பறித்து கடும் நடவடிக்கையில் இறங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் 10 நாள் கெடு முடிவடைந்த நிலையிலும் எந்தவித மாற்றமும் இல்லை. இதற்கிடையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள செங்கோட்டையனின் ஆதரவாளர்களின் கட்சி பதவிகளும் அடுத்தடுத்து பறிக்கப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் பதவி பறிப்பால் காலியாகும் இடங்களுக்கு புதிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்து வருகிறார். அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் ஒன்றிய அதிமுக பொருளாளராக செல்வராஜ் என்பவரை அக்டோபர் 3ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்காங்க. ஆனால் செல்வராஜ் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே உயிரிழந்து விட்டார். ஆனால் தனது கட்சி தொண்டர் உயிரிழந்தது கூட தெரியாமல் அவருக்கு பதவி வழங்கி இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த நடவடிக்கையால் கட்சி தொண்டர்கள் பலருமே கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் விஜய் அறிவித்தது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் விஜய்க்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே சென்றது. இப்படியான நிலையில்தான் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதனால் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு. டெல்லியின் உதவியை நாட நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகிய 2 பேருமே முயற்சி செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு கமாண்டோ பாதுகாப்புடன் தனி விமானத்தில் பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகம் கட்சியை தங்களின் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக பல வழிகளை கையாண்டு வருகின்றது. அதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் பாஜக எடுத்த கருத்து கணிப்பு என கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் பாஜக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் விஜய்க்கு சுமார் 15% வரை மக்களின் ஆதரவு இருக்கும் என தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பார்வைக்கு தேர்தல் ஆலோசகர்கள் கொண்டு சென்றதால்